தமிழ்நாட்டிற்கான மாநில அரசின் கல்விக் கொள்கை அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் வெளியிட்டார். கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக அரசின் கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது, முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கு மாற்றாக மாநிலத்திற்கு என பிரத்யேக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி த. முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு கடந்த 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், தனியார் பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் கருத்துக்களை கேட்டறிந்து கல்விக் கொள்கையை வடிவமைத்தனர். 650 பக்கங்கள் கொண்ட முருகேசன் கமிட்டி அறிக்கை 75 பக்கமாக சுருக்கப்பட்டு முக்கிய தலைப்புகளில் ஆவணமாக வெளியிடப்பட்டது. அதில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். எதிர்காலத்திற்கான கல்வி. செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், தரவியல், நிதி திட்டமிடல் போன்ற துறைகள் பள்ளிக் கல்வியில் ஒருங்கிணைக்கப்படும். மனப்பாடத்திலிருந்து படைப்பாற்றலுக்கு பாடங்கள் தமிழ்நாட்டின் இலக்கிய மரபு, சமூக இயக்கங்கள், சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்துடன் அமையும். TN ஸ்பார்க். செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், அறிவியல் ஆகியவற்றை 11 வயது முதலே கற்றுத்தரும் திட்டம். பண்பாடு மற்றும் கலை. பாரம்பரிய கலைகள், உடற்கல்வி, ஆண்டு விழாக்கள் மூலம் முழுமையான கற்றல். உடற்கல்வி ஒரு அடிப்படை உரிமை. பாலின, திறனற்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் விளையாட்டு வசதி. வாழ்வியல் திறன்கள். மன எழுச்சி, பிரச்சனைகளுக்கான தீர்வு, மனித உறவு திறன் ஆகியவற்றில் கவனம். தமிழ் அடையாளம், பெருமை. அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் கற்பித்தல். இருமொழிக் கொள்கை. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் செயல்மிகு சரளத்தன்மை. எழுத்தறிவு புரட்சி. 3ஆம் வகுப்பிற்குள் வாசித்தல் மற்றும் அடிப்படை கணித திறன். வெற்றி பள்ளிகள். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் முன்னோடி மாதிரி பள்ளி, மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள். பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உயர்கல்வி வழிகாட்டல். கல்வி தொலைக்காட்சி மற்றும் மணற்கேணி. டிஜிட்டல் பாகுபாட்டை குறைக்கும் கல்வி மேடைகள். உள்ளடக்கிய கல்வி. அனைவருக்கும் அணுகல் வசதி, உதவி தொழில்நுட்பங்கள், சமத்துவ கண்காணிப்பு. மதிப்பீடு. மதிப்பெண்களிலிருந்து திறன்களுக்கு. திறன் அடிப்படையிலான வளர்ச்சி மதிப்பீடு. பசுமை மற்றும் ஸ்மார்ட் பள்ளிகள். மழைநீர் சேகரிப்பு, மின்னணு ஆய்வகங்கள், பாதுகாப்பான கழிவறைகள். நான் முதல்வன். 9ஆம் வகுப்பு முதலே தொழில் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டல். மாநில அரசின் கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முறை நடப்பாண்டிலேயே ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் பயிற்சி மைய விளம்பரங்களுக்கு தடை. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முழுமையான கவனம். அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் என்று பெயரிடல். தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகங்கள் வரை தமிழ் வழி கல்வியை வழங்க வேண்டும் என்ற முக்கிய அம்சங்கள் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன.